கியூட் இல்ல, நேரேஷன் வந்து ரொம்ப ஹார்டு தான், பர்சனாலிட்டி வந்து கியூட். இவன் வந்து சொல்லும்போது சில பேர் பேசும்போது நமக்கு தெரியும் அவங்க கிட்ட ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஒரு கவர் அப் இருக்கும். சம்டைம் ஈவன் மீ when we expect something, ஏதாவது ஒரு கவர் அப்பாக ஒன்று இருக்கும் டு ஹைட் who we are அப்படின்றது சின்ன ஒரு லிட்டில் ட்ராமா இஸ் தேர். He don't have that drama. சொல்லும்போது இவனுக்கு what I have in my mind, more than impressing you, I have to convey it properly. ஏன்னா எழுதும்போது அதை வச்சு எழுதுறாங்க. ஒரு ஸ்டோரி வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்புறம் சீன் பிளே தான் ரொம்ப யோசிச்சு எழுதுறாங்க. பட் அதை அப்படியே அழகாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரைங் வாஸ் that behavior is cute, that's what I say. Okay, வேற என்ன அதெல்லாம் கரெக்டாக சொல்றேன். எல்லா கதைக்குமே ஸ்கிரிப்ட் தான் சார் ஃபர்ஸ்ட் ஹீரோயின். அது ஹீரோன்னு சொல்ற மாதிரி இல்லை சார். இப்போ ஒரு படத்துல மியூசிக் இருந்தால் மியூசிக் தான் ஹீரோன்னு சொல்றது அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அது அவங்க போஷன் சார். இப்போ என்னோட பொறுத்தவரைக்கும் சார், ஒரு படம் ஹீரோ பெரிய ஆளுனா ஹீரோவோட மட்டும் படம் ஓடுறது இல்லை சார். எல்லாரும் எல்லா கேரக்டரும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா வேலையும், அதாவது இங்க வந்து நாங்கள் ப்ரொமோஷன் பண்ற வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க வேலையை ஒழுங்கா பண்ணாதான் மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான் சொல்லுவாங்க. இப்போ വ്യത്യസ്തമായ ടൈമില് വ്യത്യസ്തമായ രീതിയിൽ ഒരു പാറ്റേൺ ഏകനவே ഫോളോ பண்ணும். இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு குமுதா ஹாப்பிக்கும் நான் காரணம் இல்லை, பாவுக்கும் நான் காரணம் இல்லை, என்னாச்சு நான் காரணம் இல்லை, அது ஓகே பேபி நான் காரணம் இல்லை, திஸ் லட்சுமி நான் காரணம் இல்லை. அண்ட் இந்த மாதிரி வேற ஹீரோக்களும் பண்ணியிருப்பாங்க. மேபி என்ன நான் பண்றதுனால எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஏற்கனவே பண்ண மாதிரியோ இல்லை அது மாதிரி திரும்பி பண்ணும்போது தான் சார் ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு பழைய சாயல் இல்லாமல் இருக்கணும். பட் ஒரு விஷயத்தையும் நான் பண்ணும்போது எனக்கு ஒரு பின்னாடி வேற வேற ரெஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, என்னாச்சு க்ரீட்ல ஆடும்போது அது எவ்ரி டைம் ஐ கோ டு தட் கிரவுண்ட், அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். குமுதா ஹாப்பி சொல்லும்போது எவ்வளோ குமுதா டல்லாக இருந்தாலும் என் இமேஜினேஷன் குமுதா இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி சார். நானுமுடிகள் பாண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் எவ்வளவு என்னவாக இருந்தாலும் சரி, வெதர் மை பேபி இஸ் ஆர் ஓகே பேபி மட்டும்தான் அவனோட ஒரே விஷயம். ஸோ அதனால அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் இவனுக்கு வந்து ஒரு டீப்பான மூட் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் மறைச்சிட்டு தான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாம இருக்கிறதுக்காக அது குக் பண்றான் ஒரு ஸ்டோரியை. ஆனா அந்த ஸ்டோரி பின்னாடி ஒரு பெரிய எமோஷனல் திங்ஸ் இருக்கு. அதை அவன் கண்ட்ரோல் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் அதை சொல்லும் போதும் அவன் செத்துக்கிட்டே இருக்கான். அது அவனுக்கு ஈஸி இல்லை பார்க்கறது. அது கடைசியா சொல்லும்போது என்ன இருக்கும், அது ஒரு முறையும் அவனுக்குள்ள இருக்குது. அது ஒவ்வொரு முறையும் அதை ஓவர் கம் பண்ணி தான் அதை சொல்றான். அதனால ஈஸியா சொல்ற விஷயம் இல்லை. ஸோ இப்படி ஒவ்வொருத்துக்கும் பின்னாடி இருக்கு. இதை கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது. இது மக்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சு சொல்ல முடியாது. சொன்னா ரொம்ப ஃபேக்கா இருக்கும். ஸோ ஒரு விஷயத்துக்கு இல்லை என்ன பொறுத்தவரைக்கும் ஃபார் மீ ஹவ் ஐ ப்ராக்டிஸ், நான் ஒரு விஷயத்த டெலிவரி பண்ணா அதோட லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். அதோட லைஃப் இதுக்கு என்ன ரீசன் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதர்வைஸ் தெர் இஸ் நோ லைஃப். அது இருக்கிறதுக்கான அது சொல்றதுக்கான காரணம் இல்லாமல் என்ன டெலிவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ சார். எஸ் சார். And complete to keep film on this time. Some എന്താ ശരിക്കും ഈ ഒരു ടൈം കാരണം ദുബായിൽ ഒരു നോർമൽ പേഴ്സൺ ആയിട്ട് ജോലി ചെയ്തുകൊണ്ടിരുന്നത് ദുബായ് പോലെ വലിയൊരു ബിൽഡിങ്ങിൽ ദുബായ് മുഴുവനും നോക്കുന്ന ആളുകൾ മുഴുവനും നോക്കുന്ന നമ്മുടെ സിനിമയുടെ പോസ്റ്റേഴ്സ് വരുന്നു. ഭയങ്കര പ്രൗഡ് മൊമെന്റ് ആണ്. ആൻഡ് 50ാമത്തെ സിനിമ ഇറ്റ് നോട്ട് ഈസി തിങ് 50 സിനിമ കംപ്ലീറ്റ് ചെയ്യാന്നൊക്കെ പറയുന്നത്. കാരണം ശരിക്കും ഈ ഒരു മൊമെന്റിൽ എന്താ ഫീൽ ചെയ്യുന്നത്? ஏன்னா துபாயில் இதுக்கு பக்கத்துல தான் ஷேக் ஜாயத் ரோட் சார். அது நான் பேப்பர் போட்டிருக்கேன் சார். நாங்கள் வந்து
பார்ட் டைம் ஜாப் துபாய் நாட் அலோட் சார். பத்தாக்கா வந்து செக் பண்ணணும் சார். நான் ஃபர்ஸ்ட் டே போகும்போது பத்தாக்கா வந்து இல்லாமல் பிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்னோட பாஸ் வந்து அதுக்கு மட்டும் பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. ஏன்னா ஒரு ஜாப் வந்து ஒரு ஜாப் பண்ண முடியாது, அது ஃப்ரீ ஆஸ் பேப்பர், அதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. அப்புறம் வேற ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துருந்தேன் சார். இந்த ரோட்டுக்கு பக்கத்துல இன்னொரு ரோட்டில் ஒரு கம்பெனியில் போய் நான் வந்து நான் வேலை பார்த்தோம் டபுள் மடங்கு சேலரிக்கு அட்டன் பண்ணியிருக்கேன் சார். அதே ரோட்டில் ஒரு கம்பெனிக்கு 1 லட்ச ரூபா சேலரிக்கு அப்ளை பண்ணி நான் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஒரு அந்த வேலை கிடைச்சுன்னா அங்கே தான் சார் இருந்திருக்காங்க. தட் டைம் வந்து 12,000 ருபீஸ் சேலரி போய் அப்புறம் 20,000 சேலரிக்கு வேற ஒரு கம்பெனிக்கு போய் ப்ளஸ் 1 லேக் ருபீஸ் சேலரி கிடைச்சுன்னா நான் துபாய் விட்டு வந்திருக்க மாட்டேன் சார். இப்போ நான் துபாயில் இந்த மாதிரி படத்தை நித்தில ஒருத்தர் எடுத்திருப்பான், வேற யாரும் நடிச்சிருப்பாங்க, நான் அங்கே பார்த்துருப்பேன் சார். அதுக்குள்ள வந்துருக்கேன். ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அது நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லைஃப் யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணுறது, அவங்க அந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் அவங்களுக்கு அது கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏதோ வகையில் என்னை அதை சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு நடக்குது. ஸோ நான் எதுக்குமே நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க மாட்டேன். ஸோ இட்ஸ் நாட் மை. பட் நான் அன்னைக்கு அந்த தெருவில் இருக்கும்போது அந்த மூமெண்ட்டுக்குள்ளே இந்த மூமெண்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது தட்ஸ் சர்ப்ரைஸ். மற்றபடி அப்புறம் இந்த மோட்டிவேஷன்ஸ்லாம் உண்மையாகவே அவ்வளோ ஒர்த்து இல்லை சார். நான் வந்து நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். என்கிட்ட யாராவது கேள்வி கேட்கும்போது என் லைஃப்லேருந்து நான் அனலைஸ் பண்ணுறது நான் வெளியே சொல்கிறேன். மற்றபடி அது வந்து அதில் வந்து எந்த மோட்டிவேஷன்ஸ் இருக்கிறதோ எனக்கு தெரியவே இல்லை. பட் பீயிங் அன் ஆக்டர், நான் ஒரு விஷயத்தை பேசும்போது நான் அட்ரஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் ஆல். இட்ஸ் அ ப்ராக்டிஸ். தட்ஸ் ஆல். மற்றபடி ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங். ஐ எம் ஜஸ்ட் பி ஹியர் அண்ட் விட்னஸ் இட். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஒரு வகையில் அது ஒரு பாராட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கேரக்டர் ஒரு ஆக்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஆக்டர் யாரும் ஞாபகத்துக்கு வரலைன்னா அந்த ஆக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். அது எல்லாரையும் நாங்கள் கமிட் பண்ணும்போது நான் என்ன முதல் இப்போ விஜய் சேதுக்கு ஒருத்தன் சொல்லத்துக்கு இருந்தானா வேற யாராவது போட்டுக்கலாம்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதனால அந்த ஆக்டரோட அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கேரக்டர், அபவுட் த சீன், அது உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறது ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆக்டர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு யாரும் ஞாபகத்துக்கு வரலைன்னா தே ஆர் கிரேட் ஆக்டர்ஸ். ஸோ லக்ஷ்மிக்கு அப்புறம் வேறு யாரும் ஞாபகத்துக்கு ஏன்னா என்னால் அந்த கதை கேட்கும்போது குப்பத்தொட்டி வச்சு எப்படி நான் மூவ் பண்ணுறது, நான் வந்து அந்த ஸ்டோரியில் அங்கே நின்றுட்டேன். போலீஸ் குப்பத்தொட்டியை காணணும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அந்த குப்பத்தொட்டி வந்து குழந்தைய காப்பாற்ற சொல்கிறது நான் நம்பலை. இது எப்படி எடுத்துகிட்டு போகிறது கேட்டேன். எடுத்து சொன்னால் அண்ணன் அதை கிராஸ் பண்ணிவிடுங்க, கதைப்படி ஒரு குப்பத்தொட்டி அது இருந்துருக்கு, அந்த ஐடியா பின்னாடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த குப்பத்தொட்டி பார்க்கறதுக்கு சாமி மாதிரி இருக்கணும், ஒரு குழந்தை உயிரை காப்பாற்று, அப்போ அதை பார்க்க எவ்வளோ இருக்கணும், அதை யோசிச்சு அதை உருவாக்கணும். அது வெறும் பட்டை அடிச்சா மட்டும் குப்பத்தொட்டி கடவுள் ஆகிடாதுல. அப்புறம் அது போடுது இதில் மீடியம் போல அடிச்சது இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு பார்க்கும்போது உயிருள்ள பொருள் மாதிரி மாறுது. அதை கிரியேட் பண்ணுறது வேணா ஒரு 10% இல்லை 20% இருக்கலாம். அப்போ அதுக்கு பின்னாடி சொன்ன ஸ்டோரி ஒரு 50% இருக்கலாம். அப்புறம் நீங்கள் அதை நம்பினது அது 100% மாறி இருக்கலாம். ஸோ அதனால அது ஒரு ஸ்டேஜில் அது கிராஸ் ஆகும். என்ன வருஷமா நீங்கள் சொல்கிறோம் ஒரு கதையை ஜென்ரலாக கதை எழுதும்போது ஒரு ஹீரோக்கு எழுதுவாங்க. மோகன்லால் சார் இருக்கு, மம்முட்டி சார் இருக்கு, ரஜினி சார் இருக்கு, கமல் சார் இருக்கு. இப்படி ஒரு ஆக்டர் எழுதும்போது நம்ம அவருடைய இயக்கிய நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அதை சீன் எழுதும்போது அதை பேஸ் பண்ணி வந்துடும். ஓகே, ஜென்ரலாக ஒரு ஆக்டர் இல்லை ஒரு கதை எழுதிட்டு அதுக்குள்ள ஒரு ஆக்டர் பார்க்கலாம். அந்த ஆக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கதை சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் டைம் ஏதாவது ஒன்று மாற்ற வேண்டியது, இல்லாட்டி ஆக்டர் மொத்தமாக அந்த கதைக்காக மாற்ற வேண்டியது, இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டுமே நடக்கும். ஒரு படத்தில் ஜென்ரலாக நடக்கும். பிசினஸ் சீக்ரெட் டிபெண்ட் சார். இல்லை ஜென்ரலாக என் வாழ்க்கையில் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்கு சார். ஒவ்வொருத்தரும் நம்மளும் ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்கு. உங்கள் லைஃப்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுங்க. How many friends you have in your life? உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? சும்மா சொல்லுங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4, 5, 6, 7
4, 5, 6, 7 4, 6, 7 பேர் ஒரு 7 பேர் பாடிச்சோம் சார். ஆனா அந்த 7 பேரும் ஒரே கேரக்டர் இல்லைங்க. 7 பேருக்கு ஒரு விஷயத்த பேசும்போது நீங்க வேற வேற ஆளா தான் பேசுறீங்க. அதுல யாரோ ஒருத்தர் க்ளோஸா இருப்பாங்க, ஒருத்தர் தள்ளி நிற்பாங்க, இப்படின்னு வேறு வேற நபர்கள் இருப்பாங்க இல்லையா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க எல்லாம், ரொம்ப வருஷமா பழக்கம் தானே. ஆனா 7 பேர் வேற வேற தானே. அப்படி எவ்வளவு பேர்கிட்ட கதை கேட்கிறோம், அவங்க எவ்வளவு பேர் வேற வேற இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஃபார்ம்ல ஃபாலோ பண்ண முடியாது சார். சம்டைம்ஸ் சம் எனர்ஜி, சம் பீப்புள் தி வே தே பிஹேவ், சம்திங் அந்த மாதிரி இருக்கும். சம் பீப்புள் அவங்க கதையை ஒரு நிமிஷத்துல சொல்லிடலாம். சம் பீப்புளுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், சில பேருக்கு 5 minutes ஆகும், சில பேர் 2.5 hours ஆகும், சில பேர்லாம் 5 hours தான் சொல்லுவாங்க. நான் வெற்றிமாறன் சார் ஃபர்ஸ்ட் வடசனில் நடிக்கிறது சார். நான் வெற்றிமாறன் சார் நான் பார்க்கும்போது அவர் வந்து எனக்கு வந்து கதை சொல்கிறாங்க, வடசனை கதை சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் அமீத் சார் நான் பண்ணுறேன் வடசனையில் ராஜன் கேரக்டர் நான் பண்ணுறாங்க. அப்போ போனேன் சார். வெற்றி சார் வந்து ரொம்ப நேரமாக ஒரு பேப்பர் தேடுறாரு. சரி ஒரு ஃப்ளோ சார்ட் தேடுறேன் சார். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு புரியும். இல்லை சரி நான் ஒரு விஷயம் தேடுறேன் ஒரு 10 minutes ஒரு பேர் எடுத்தோம்னா ஃப்ளோ சார்ட். அந்த ஃப்ளோ சார்ட் வச்சு ஒரு 5 to 6 hours சொல்ல வேண்டிய ஒரு ஸ்டோரியை 15 minutes சொல்லுவாங்க. அது 15 minutes ஸ்டோரி புரிஞ்சிச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் டெல்லிங் இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது, நம்மளும் எல்லாரையும் ஒரே மாதிரி ரிசீவ் பண்ண முடியாது. அது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். புரியுதா சார்? இப்போ இவர் என் ஃப்ரெண்டு, அவர் என் ப்ரொடியூசர். அவர் என்ன சொல்றாரு, சார் நான் கதை கேட்டேன், ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கு, ஒரு 1 hour கேட்டால் சரியாயிடும் சார் அப்படின்னு சொல்லுங்க. பார்த்த உடனே அவர்கிட்ட வந்து ஐடியாவாக ஒரு 1 hour ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். ஐடியாவும் 5 minutes எப்படி போகுதுன்னு சொல்லிடுங்க. தென் கதையை அப்படியே கேட்போம். ஸோ சமயம் அப்படி தோணும். சில டேரக்டர்ஸ் விரும்புவாங்க, சார் நான் ஸ்லோவாக போகிறேன், அப்படியே கேட்கணும் ப்ளீஸ், இல்லாட்டி என் ஸ்டோரி ஸ்பாயிலர் இருப்பாங்க. அப்போ நம்ம டைம் இருந்தால் உட்காந்து கேட்போம். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் வேறு வேறு ஃபார்ம் வரும். கைதி நான் நடிக்கல, கைதி 1ல நான் இல்லை, நான் செத்துட்டேன். ஸோ மேபி லோகேஷ் ஏதாவது ஃபேண்டசி எலிமெண்ட் எழுதுனா உண்டு. ஃபேண்டசியில் தான் சந்தனம் வர முடியும்னு நினைக்கிறேன். சந்தானம் தான் அது சந்தனம் ஐ டோன்ட் நோ, பட் ஐ வில் நாட் டூ எனி வில்லன்ஸ். ஐ ஸ்டாப் டூயிங் இட். மனசிலாம சொல்லுங்க சார். நம்ம 2 பேருல ஒரு பிரச்சனையும் இல்லை சார். மலையாளத்தில் நீங்க பேசலாம், தமிழ் நான் பேசலாம். அதுல காலங்காலமா இருக்கிற ஒரு பாக்கியம் நம்ம 2 பேருக்கும் இல்லை சார். அதனால வந்து சார் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை சார். பைசா இவரை பார்த்து சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன பிரதர்? நிதி. ஐ லவ் யூ நிதி. நான் வில்லனை வந்து சூஸியா பண்ணேன் சார் நான். ஓகே, அப்புறம் நான் நிறைய ஹீரோக்கள் படம் பண்றதுனால நான் வில்லனா இருக்கும்போது அவர்ஷன் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன் சார். ஸோ வில்லனா இருக்கும்போது கூட என்ன சில சமயம் எனக்கு கேள்வி வரும், ஏன் வில்லன் எல்லா படத்துலையும் கோபமாவே இருக்கிறாங்க, அவன் லைஃப் என்ஜாய் பண்ணவே மாட்டானா, அவன் லைஃப்ல ஜோக் இருக்காதா, காமெடி இருக்காதா, எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அவனுக்கு டைமிங் சென்ஸ் இருக்காதா அப்படின்னு எனக்கு இருக்குது. அதனால நான் அதை என்டர்டெயின் பண்ணவும் ட்ரை பண்ணேன். அதனாலதான் நான் நீங்கள் பவானி பார்க்கும்போது சரி, பேட்டையாக இருந்தாலும் சரி, சந்தனமாக இருந்தாலும் சரி, ஐ ட்ரை டு என்டர்டெயின். இல்லை ஜவானாக இருந்தாலும் சரி, என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என்னை பார்த்து அவர்ஷன் ஆகிடக்கூடாது. ஆனால் என்னை வச்சு ஹீரோ பண்ணுற ப்ரொடியூசரோட ஃபிலிம்ஸ் வந்து பாதிப்படும். ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணேன். அப்புறம் 2வது வந்து சார், ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு லைஃப். கொஞ்சம் நம்மளால எதாவது முடியும்னா நம்மளே என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரை பண்ணுறதா சார். அது அது என்ன ஃபார்ம்ல சொல்றது எனக்கு தெரியல.
பட் ஆனால் ஒரு இப்போ நான் பயந்துட்டு எப்படி சார் இருக்கிறது, லைஃப் போட்டு போகுது விட்டா அவ்வளோதான் அப்படின்னு பயந்துட்டே வாழ்றதான்னு இருக்கு. அதை விட வாழ்ந்தான் அப்படின்னு இருக்க பெட்ரு. ஓகே, ஒருத்தன் வந்தான், ஓகே அவன் இப்படியானா இந்த மரத்துக்கு தாவனா, அந்த பள்ளத்துல குதிச்சான், அந்த மேட்டில் ஓடனான்னு ஏதோ ஒன்று சொல்றான் இல்லை, அது மாதிரி வாழ்ந்தேன்னு ஒரு அட்லீஸ்ட் ஐ ட்ரை டு மேக் மை செல்ஃப் ஹாப்பி. தட்ஸ் பெரிய ரீசன் ஒன்றுமே இல்லை சார். ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார், ஐ ஜஸ்ட் விஷ் ஃபார் இட். நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதை செய்யும்போது சின்ன வயசுல இல்லைனா பார்க்கணுமே, ஏன் கோமாவே சுத்துறாங்க அப்படியே இருக்கே. அதனால அதை எனக்கு இன்னும் என் படங்கள்ல வில்லனுக்கு இன்னும் லவ் சாங்லாம் வச்சா நல்லா இருந்திருக்குன்னு கூட யோசிச்சிருக்கேன் நான். தரல, அவர் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, நான் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். இது என்ன இருக்கு, ரெண்டு பேரும் வில்லனுங்கிறது என்ன சார்? நான் ஒரு விஷயத்தை நம்புறேன், அதை நான் சொல்லவில்லை. I'm not saying literally bad. சந்தன மாதிரி ஒரு ஆளையும் பவானி மாதிரி ஒரு ஆளையும் நான் சொல்லுவேன். எல்லாம் நான் ஒரு கருத்தை நம்புறேன், நீங்க அது ஒரு கருத்தை பிடிக்கல, ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்ல ஏதோ சொன்னீங்க, நீங்க எனக்கு இல்லைனாலும் நான் மாறி போயிடுறேன். அந்த மாதிரி கதைகளும் வரலான்னு சில சமயம் போகும். ஓகே, எதுக்கு அத்தனை சீரியஸ் சார்? இன்னும் ஒரு ரெண்டு கேட்பேன் சார், கேட்குங்க சார். ஏன்னா நான் கேரளால ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தேன்னு நினைக்கிறேன், இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் படம் சக்ஸஸ்க்காக வருது. ஒரு நிமிஷம் புதுசாக அவர் கேட்குறேன் சார். இது எவ்வளவு ஸ்பெஷல், ஏன்னா இதுல கொஞ்சம் கட்சி சொல்லுங்க, நீங்க மலையாளத்துல ஃப்ரீயா சொல்லுங்க சார். എല്ലാ പ്രതീക്ഷ പറഞ്ഞിട്ട് പേടിപ്പിച്ചു. അടുത്തൊരു ഫിലിം എപ്പിടിപ്പെട്ട ഫിലിം ചെയ്യണമെന്നാണ് നിങ്ങളുടെ ആഗ്രഹം? എനിക്ക് ആഗ്രഹം ഒരുപാട് ഉണ്ട് സാർ. சார் இப்போ நான் சொல்ற பதில் டாட்டா பற்றி நான் நிறைய மைல்ஸ்டோன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் நான் நம்புறேன். கடைசி விவசாயி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் சார். சூப்பர் டீலர்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட். சீதக்காரி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட். இந்த மாதிரி மைல்ஸ்டோன் ஃபிலிம்ஸ் நான் நம்புறேன் சார். 96 நான் நம்புறேன் சார். விக்ரமே தான் நான் நம்புறேன் சார். ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு இதுக்கு நான் நிறைய சூதுகோம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு சார். அது கேட்கு சார். சம்டைம்ஸ் சில படங்கள் பெருசா மக்களால் கொண்டாடப்பட்டு பெரிய வரவேற்படுது. மகாராஜை பற்றி நடத்துல பெரிய சந்தோஷம். மகாராஜ் ஒர்க் ஃபார் இந்த படத்தை ஒருத்தர் கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு, அவர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு, ரொம்ப ரசிச்சு எடுத்திருக்காரு. திஸ் ஃபிலிம் இஸ் ஒர்க் ஃபார். ஆனா இந்த படம் இந்த பிளான்ல இல்லை சார். இந்த சக்சஸும் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லை சார். We didn't expect this much of success. நிச்சயமா கிடையாது. எனக்கு இந்த மாதிரி பேசுறது ரொம்ப கூச்சமா இருக்கும் சார். எப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் டைமா இதுக்கு நான் மென்டலா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஏன்னா ஒன்று இந்த படத்து மேல நெட்டில் வச்சிருந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனு, என் ப்ரொடியூசர் வச்சிருந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ நான் ஜெனரலாக ஒரு 4 இன்டர்வியூ கொடுத்து அதுக்கு மேலே இன்டர்வியூ கொடுக்குறது ரிப்பீட்டேஷன் ஆஃப் சேம் கொஸ்டின்ஸ். அதுக்கு பதில் சொல்லிட்டே இருக்குமா, ஒவ்வொரு பதில் ஒரு கேள்விக்கும் வேற பதிலை தேடிக்கிட்டே இருக்கும். சேம் கொஸ்டின்ஸாக இருக்கும். பட் ஆடியன்ஸ் போர் அடிக்கும், வேற பதில் ட்ரை பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் ஃபெயிலியர் ஆகிடும். சேம் பதில் வந்துடும் பல சமயம். அதனால மோஸ்ட்லி ஒரு 4-5 இன்டர்வியூஸ் மேலே போதும் அப்படின்னு நினச்சிக்கோம். பட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நெத்திலன் அண்ட் சுதன் சார் நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இந்த படத்தை ப்ரமோட் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு இவங்க மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. இது நடந்துருச்சு, எங்களுக்கும் எதிர்பார்க்கல. இன்னைக்கு படம் 6 நாளா சார், 8 நாளா சார், 6 daysல 50 crores தாண்டி போகுதுன்றது அப்படின்னு எக்ஸ்பெக்ட். நான் இந்த நேரத்துக்கு இந்த மக்களுக்கு பிரசன்ட் மீடியா எவ்ரிபடி ஏன்னா எனக்கு பயம் இருந்தது சார். எலெக்ஷன் ரிசல்ட் வேறு வந்துச்சா. ஸோ நாடு பெரும் கொண்டாட்டத்தில் இருக்க போதா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பக்கத்தில் வேறு தாங்குமா அப்படின்லாம் இருந்தது.
ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஓடுறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். ചാറ്റിംഗ് വഴി കണ്ടിട്ട് ഒരു പെൺകുട്ടിയെ ഇഷ്ടപ്പെട്ട് കല്യാണം കഴിച്ച് വിജയ് സേതുപതിയില്ലേ? നിങ്ങളുടെ കല്യാണത്തിന് മുമ്പ് വരെ നിങ്ങൾ അവരെ കണ്ടിട്ടില്ലല്ലോ. അതാണ് ഏറ്റവും വലിയ ജീവിതത്തിലെ റിസ്ക് എന്ന് മുമ്പ് ഒരു ഇന്റർവ്യൂവിൽ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഇപ്പോൾ അത്രയും റിസ്ക് എടുക്കുന്ന വിജയ് സേതുപതി എത്ര ശതമാനം ഈ കുറെ സിനിമകളായിട്ട് ഷാരൂഖ് ഖാന്റെ വില്ലിന് ഓപ്പോസിറ്റ് അഭിനയിക്കുന്ന, രജനീകാന്തിന്റെ വില്ലിന് ഓപ്പോസിറ്റ് അഭിനയിക്കുന്ന, കമലഹാസന്റെ ഓപ്പോസിറ്റ് വില്ലിന് അഭിനയിക്കുന്ന, ഇപ്പൊ 50 കോടി കളക്ഷനൊക്കെ കിട്ടി, കുറെ കാറും കുറെ സൗകര്യങ്ങളൊക്കെ ഉള്ള വിജയ് സേതുപതി. ആ വിജയ് സേതുപതി മറ്റേ ആ റിസ്ക് എടുക്കുന്ന വിജയ് സേതുപതി എത്ര പെർസെന്റേജ്? Maybe 200%. அது ப்ராக்டிஸ் ஆகுது சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு விஷயத்தை பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகுது சார். அதை தாண்டி ரிஸ்க் எடுக்கும்போது ஏற்பட்ட அந்த வூண்ட் இருக்குல்ல சார், அதோட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் மிஸ்டேக்ஸை கொஞ்சம் சரி பண்ணிட்டு வரும் சார். பட் தட் பிகம்ஸ் யுவர் கேரக்டர் சார். நீங்கள் வந்ததுலேருந்து கேள்வி கேட்டே இருக்கீங்கல்ல, தட்ஸ் ஒரு கேரக்டர். ஆனால் அதை ஒரு கேள்வியும் நீங்கள் ரொம்ப அழகாக கேட்குறீங்க. ரியலி அப்ரிஷியேட்டிவ். உங்களோட இது வரைக்கும் நீங்கள் கேட்ட எந்த கேள்வியும் வந்து ஹர்ட் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல, அண்ட் அதை ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஐ லைக் தி வே யூ ஆஸ்க் क्वेश्चंस. ஓகே, ஸோ அது மாதிரி ஒருத்தரோட ப்ராக்டிஸ் இருக்குது லைஃப். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து இருக்கும். நான் இது நம்புவேன் சார். சில சமயம் வந்து என்னோட வாழ்க்கையில் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு நான் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் எங்கே தொடங்கிச்சுன்னு நான் அப்பப்போ அனலைஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி எல்லாமே சின்ன வயசுல இப்போ நாங்கள் ஸ்கிரிப்டில் இவங்க ஒரு வேலை பார்க்குறாங்களே, எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பெரிய விஷயம் மாதிரி ஒரு சின்ன விஷயத்த வந்து முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அப்படிதானடா? அந்த மாதிரி லைஃப்பில் வந்து பெரிய விஷயம் மாதிரி சின்ன விஷயமா ரிஜிஸ்டர் ஆகிட்டே வருதுன்னு நான் நம்புறேன். அது ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒருத்தர் ரிஜிஸ்டர் ஆகிட்டே வருது. சம்டைம்ஸ் எனக்கு அந்த மாதிரி நிறைய விஷயம் என் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிடுச்சு சார். நான் நினச்சி பார்த்துருந்தேன். ஸோ லைஃப்பில் லீட் சீன்ஸில் நிறையா இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். ஓகே, விஜய் சார், ஜவான் மூவிக்கு அப்புறம் நீங்க அந்த டைப் காஸ்ட் வில்லன் ரோல்ஸ் பண்ணது இல்லை ஜவான்னால கிடையாது சார். நான் அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த வில்லனா கேட்டாங்க சார். ஸோ அது வந்து அது எப்படி சொன்னால் சரியா வருது, நான் பதிலாக சொல்லிட்டு இருந்தாங்க. அது சில பேருக்கு புரியல, நான் எதுக்கு வில்லனா பண்ணேன்னு புரியல. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் சின்ன சின்ன இதுக்கெல்லாம் இது அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கொஞ்சம் எமோஷனல் பிளாக்மெயிலாம் இருந்தது. அதனால வந்து பண்ணாங்க. கேள்வி, அப்படி ஒரு முடிவை நீங்க எடுத்தீங்க, அப்புறம் ஏன் சார் இந்த மமுகாவோட டர்போ என்ன ஒத்துக்கிட்டேன் சொல்லுங்க, என்ன கேள்வி இது? ஆமா சார், மம்முக்கா எனக்கு பிடிக்க கூடாது சார். சார் எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சார், சார். ஆண்ட்ரோ செட்டு ஃபோன் பண்ண சார், என் டேரக்டர் நான் இங்கே தான் இருக்காங்க, 19 இயர் பண்ணவங்க, அவங்க ஸ்டேஜ் விட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆண்ட்ரோ செட் வந்து எனக்கு இங்கே வந்து என்னை நல்லா பார்த்துட்டாரு, எனக்கு சாப்பாடு போட்டாரு, சூப்பராக பார்த்துட்டாரு. அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி மம்முக்கா பேச சொன்னார் சார். மம்முக்கா பேசினேன், இது எனக்கு இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்தாரு. ஓகே சார். ஸோ நான் பேசினேன், அவ்வளோதான். அந்த டைரக்டர் வந்தார். இட்ஸ் ரெஸ்பெக்ட், வாட் இஸ் தேர்? இல்லை, எல்லாருடைய ஃபேன் நல்ல சார். எப்பயுமே சார் நான் இது நம்பர் வச்சுக்கோங்க சார், எனக்கு அவரே ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு சினிமாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். நேற்று சினிமா யாரெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் எங்கெங்கேயோ பார்த்து கற்றுட்டு இருக்கேன் சார். நான் இந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லுங்க சார், காத்தாவில் 2 கஷ்டத்துக்கு அதிரப்பள்ளிக்கு வந்தபோது மம்முட்டி சார் இருக்காருன்னு சொன்னாங்க. அது ரிசார்ட்டில் நம்ம போட்டு லீவ். ஸோ நான் கேட்டேன், சாரை வந்து பார்க்கலாமா கேட்டேன். ஒரு ஃபோட்டோ இருக்கு. என்னன்னா அது 1 வீக் முன்னாடி தான் மம்முட்டி சார் பண்ண மருமகள் வச்சு தமிழில் ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தை நான் பார்த்தேன். அந்த படத்தை ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே ஹீரோ தான் அந்த படத்தில். ரஞ்சித் சாரும் சரி, மம்முட்டி சாரும் சரி, 2 பேருமே ஹீரோ தான். அதை சும்மா வந்து என் குழந்தைங்களுக்கு போட்டு காமிச்சு இந்த 10 ஸ்கிரிப்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் 1 வீக்லேயே நான் அவர் பார்த்தேன். அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு நாள் கேட்டார், இந்த மாதிரி சொன்னாங்க. சந்தோஷம். எனக்கு அவர்கிட்ட மெசேஜ் வந்தது. என் ஒய்ஃப்லாம் காமிச்சு, மம்முட்டி சார் இந்த மெசேஜ் பண்ணிட்டான்னு காமிச்சேன். தேங்க்யூ விஜய்னு ஒரு மெசேஜ் பண்ணாரு. அதுவும் எனக்கு ரொம்ப நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். கிரேட் பர்சனாலிட்டி நான் அட்மைர் பண்ணியிருக்கேன். அவங்க யாராக இருந்தாலும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா, அவங்க பேசினாங்கன்னா, நான் என்னால் முடியும்னா அது எனக்கு சந்தோஷம். டு மேக் மீ ஹாப்பி, ஐ டிட் இட். உங்களோட இன்டென்ஷன் இதுதானா?
இன்னும் 1 hourல எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியுது. ഇത്രയും പടം ചെയ്ത സ്വന്തമായിട്ട് ഐഡന്റിറ്റി ഉണ്ടാക്കിയ ആക്ടറാണ്. പക്ഷെ ഇത്ര സിമ്പിൾ ആയിട്ട് ഡൗട്ട് വെക്കാൻ എങ്ങനെ സാധിക്കും? எவ்ரி டைம் இப்போ நீங்க கேட்குறீங்களா, உங்கள்கிட்ட சிரிச்சு பேசுறீங்க, ஆனால் அவங்க கேள்விக்கு ரொம்ப வார்த்தையாக ஜாக்கிரதையாக பேசணும், ஈஸியாக இருக்கணும், உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், பார்க்குறவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய எப்படி யோசிக்கலாம். ஒரு முறை கேமரா நிற்கிறதுக்கு பயம் இருக்குது சார். ஒவ்வொரு முறை கேமரா கேள்வி கேட்குறது என்ன வச்சிருக்கேன், டேரக்டர் சீன் எழுத சொல்லும் போது எப்படி பண்ணுறதுக்கு ஒரு முறை கொஸ்டின் சார், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். அதனால வந்து எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து போனால் செஞ்சிருன்ற கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இருந்ததில்லை சார். இதில் என்ன சார் நான் வந்து வந்திருக்கேன். ஸோ இட் இஸ் அதை நான் ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. ஏன்னா ஒருத்தரால எதுவும் நடக்கல சார், இங்கே எல்லாராலையும் சொல்கிறேன். நான் எனக்கு படம் பண்ணேன் சார், உங்கள் முகங்களில் ஒரு சந்தோஷம் இல்லை, லவ் இல்லைன்னு வச்சுக்கோங்க சார், இந்த கேள்வி பதில் செஷனே செட் பண்ணும் சார். புரிஞ்சுங்களா? இட்ஸ் கிவ் அண்ட் டேக். எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தர் வந்து என்னோட விஜய் விஸ்வநாத் சொல்லிட்டு, அவர் மலையாளி தான், ஹீஸ் லைக் மை மென்டார், மை ஃபாதர் ஃபிகர் மாதிரி. நானும் அவரும் ஆரம்பம் டைம் படம் பண்ணோம். அவர் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னார், விஜய் நீ நல்லா பேசுகிற டயலாக் எடுத்தான்னு சொன்னார். ஸோ ஆரம்பம் தான் ஃபஸ்ட் நான் டயலாக் அவரோட சேர்ந்து ஸ்க்ரீன் பிளே எடுக்கிறேன் சார். ஓகே, அப்போ அவர் எனக்கு ஒரு தடவை சொன்னார், இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஒரு ரியாக்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு ஒரு சொல்லி கொடுத்தோம். ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கான், ஒரு ஊர் ஜனங்க வீட்டுக்குள்ளே கதவை முடிக்கிறாங்க, அப்பா அவன் யாரு? ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கான், ஒருத்தர் எல்லாரும் அந்த கையெழுத்து கும்பிடுறாங்க, அப்பா அவன் யாரு? ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கான், உடனே குழந்தைங்களாம் தூக்கி ஓடுறாங்க, அப்பா அவன் யாரு? இப்படி அவன் நான் நடந்து மட்டும்தான் வந்துட்டு இருக்கேன். ஆனால் கொடுக்குற ரியாக்ஷன் தான் அவன் யாருன்னு ஒரு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி, நான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனை தான் நாங்கள் யாருன்னா எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் டிபெண்ட் ஆன் யூ. ஸோ அதனால் இந்த ஹம்பிள் சிம்பிள் அப்படி ஒன்று இல்லை சார். ஓகே, தேங்க்ஸ் ஸோ மச். We always have a great gratitude towards audience. அதோட எங்கேயோ எந்த ஊர்லேயும் இறங்கும்போது ஒரு நடிகனையோ இல்லை ஒரு ஃபில்ம் மேக்கரையோ ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ண இருக்கலாம் சார், அவர் பல கோடிகள் அதிபதியாக இருக்கலாம் சார், ஒரு பெரிய பொலிட்டிஷியனாக இருக்கலாம் சார், பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கலாம் சார். ஆனால் ஒரு ஆக்டரையோ ஒரு ஃபில்ம் மேக்கரையோ இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தர் பார்க்கும்போது உங்கள் மூஞ்சில் ஒரு சிரிப்பு வருங்க சார், அதை விட பெரிய கிஃப்ட் எங்களுக்கு கிடையாது சார், சத்தியமாக கிடையாது சார். அதை விட பெரிய கிஃப்ட் இல்லை. அதை லூஸ் பண்ணுறதுக்கு எந்த சமயத்திலும் எந்த ஆர்டிஸ்டும் ரெடியாக இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன் சார். தட்ஸ் கிஃப்ட் சார். கேளுங்க சார். ஐ டோன்ட் நோ சார். இருக்கா அப்படி? ஓ தெரியல, அப்படி இருக்கா? இல்லை ஏன்னா எடுத்தவொடனே நான் தான் மகாராஜா சார், கேட்கல சலுகூடம் வச்சிருக்கேன், கேட்கல சலுகூடம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன் சார். அவர் முடிக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க யோசிச்சு இந்த கதைக்கு என்ன பாட்டு இருக்கு? நான் தான் மகாராஜா and he is the மகாராஜா because he is the இதை ரசிச்சு கேட்ட நீங்க நம்ம மகாராஜா தான் சார். ஆக்டர் வந்து அப்படியே வந்தா மட்டும் போதும் அப்படின்னு ஒரு அது பப்ளிக் இருக்கு சொல்ல, சினிமா ட்ரை பண்ற பசங்க கிட்ட இருக்கு. என்னை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க சார். ஆக்டர் வந்து ரொம்ப தாட் ப்ராசஸ் இருக்கணும்னு நான் வந்து வரவங்களுக்கு எப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆக்டர் வந்து ஒரு சீனியர் 14 வருஷம் இருக்குது, எனக்கு 1 வருஷம் தெரியும். அந்த ஒரு வருஷத்துல என்ன எனக்கு கிடைக்குது, ஆனால் அவருக்கு 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை சார். அப்போ எவ்வளோ சீக்கிரம் அந்த கதையை புரிஞ்சுக்கணும், எவ்வளோ சீக்கிரம் அதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குதுல்ல. அதுக்கு தான் கேள்விகள் எல்லாமே, அதுதான் இம்ப்ரூவைசேஷன் இருந்தால் அதில் நிறையா செய்யப்பட்டு ஒரு 200 300 சொல்கிறோம், இல்லை 10 15 சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க சார். அதில் பாதி இல்லை 70% தப்பாக தான் இருக்கும், குப்பையாக இருக்கும். மேபி 4 5 உட்காரலாம் சார். மற்ற எல்லாமே டைரக்டர்ஸ் தெரியும், இது கதைக்கு செட் ஆகாது, தப்பாக இருக்கலாம். பட் பை ஆஸ்கிங், பை டூயிங் சச் திங்ஸ் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஹவு மச் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் அபவுட் த ஃபில்ம் அண்ட் த கேரக்டர். ஸோ அதை வச்சு அவர் எனக்கு வேற ஃபீல் பண்ணுவார். ஒரு சீனில் செய்யப்பட்டு ஏதோ ஒரு சீனை இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது நான் ரொம்ப தப்பாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க சார். அதில் அவர் தெரிஞ்சிடும் எனக்கு கதை சரியாக புரியலன்னு. அது கரெக்ட் பண்ணுறது மற்ற சீனுக்கு சேர்த்து சப்போர்ட் ஆகும். புரியுங்களா உங்களுக்கு? டு அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டர் அந்த ஃபில்ம். ஸோ அது ஜென்ரலாக எல்லார்ட்டையும் இருக்கும், நாட் ஓன்லி வித் அன் ஆக்டர், சினிமோகிராஃபர், எடிட்டர் எல்லார்ட்டையும் இருக்கும். ப்ரொடியூசரும் அந்த சென்ஸ் இருக்க போய் தான் குரம்பு முடிச்சுட்டு அவர் கமிட் பண்ணுறாரு. கமிட் பண்ணி அவர் சில விஷயங்களை சொல்லுவார், இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வச்சுக்கலாம், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யாருக்கு என்னென்ன தோணுதோ சொல்லுவாங்க. இதில் தேவையானது தேவையில்லாதது எதுன்னு அதை டிசைட் பண்ணுறது தான் அந்த ஆக்டரோட வேலை. பட் எல்லா சைட்லையும் எல்லாரும் சொல்லுவாங்க. ஓகே சார்.
predict ചെയ്യാൻ പറ്റാത്തൊരു മനുഷ്യനായിട്ട് പോലീസ് സ്റ്റേഷൻ ആൻഡ് കോളേജ് ശരിക്കും ആ മഹാരാജ എന്ന് പറയുന്ന ആ പേഴ്സൺ ശരിക്കും എന്താണ് അങ്ങനെ ചെറുതായിട്ടുള്ള ഒരു മനുഷ്യനാണോ സിനിമ இந்த தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, சாது மரண்டா காடு போடலாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அது அவன் மாட்டுக்கு அவன் ஏதோ சாதாரண அவன் வாழ்க்கை அவன் பேசாம போயிருப்பான். அவன் வீட்டில் இருந்துட்டாங்க எல்லாம் இருந்தாங்க. இந்த குழந்தையோட அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் போயிருந்தா பேசாம இருப்பான் அவன் வாழ்க்கை. ஆனா அவன் லைஃப்ல அவ்வளோ பெரிய டென்ஷன் நடந்தது. அது அவனால தாங்க முடியல. அதுக்கு அவன் ஏதோ பண்றான். அவ்வளோதான். எல்லா சமயமும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் அது நடந்திருக்கும் நினைக்கிறேன். சம்டைம் நம்மளே யோசிப்போம், நம்மளா இதை பண்ணணும் அப்படின்னு. அப்படிதானே? சம்டைம் நமக்கு தெரியாது, உள்ள இருக்கு. அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குது. ஆமா சார், எனக்கும் தெரியும் சார். வந்துடும் சார். 18th மும்பையில் இதில் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணுறா சொன்னாங்க சார். தெரியல, கேளுங்க சார். அது ஆல்வேஸ் அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி சார். கொஞ்சம் பயம் இருக்குது தான் சார் செய்யும். உங்களை யாராவது நம்பும்போது ஒரு பயம் இருக்கும். ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி சார். லாஸ்ட் உங்க பேர் என்ன? விஷ்ணு. நீங்கள் வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, people and friends, as everybody, are you okay, baby? And I love you so much. Love you. Thanks for this wonderful session. எல்லாருமே ரொம்ப அழகாக கேள்வி கேட்டீங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. தேங்க்ஸ் லாட். அந்த இதெல்லாம் வழியாக தாண்டி மம்தா ஒன்று சொன்னாங்கல்ல, இங்கே நீங்கள் படத்தை பார்க்குறதும் நீங்கள் அதை அணுகிற விதமும் என்னோட படம் பண்ணையார்பட்டினம் கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் செலக்ட் ஆனது. அது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. நான் படம் சான்ஸ் நான் நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ புரியாது, சப்டைட்டில் போயிடும். அப்போ ஒரு நாள் நான் டிசைட் பண்ணேன், மலையாளத்தில் நிறைய நல்ல படம் வருதுல்ல, அது நமக்கு இன்னும் சப்டைட்டிலாம் புரியும்னு சொல்லி நான் கொஞ்சம் மலையாள படம் வாங்க ஸ்ட்ரீட் வீடியோஸ் நார்மல் இன்டர்வியூ நான் சொல்லியிருக்கேன். நான் ஸ்ட்ரீட் வீடியோ அங்கே மலையாள படம்லாம் கிடைக்கும். அப்படி வாங்கி தொடர்ந்து ஒரு ஒரு 10-15 மலையாள படமாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு ரொம்ப பக்கத்தில் கல்ச்சர் இருக்குது, மொழியும் புரியும், சப்டைட்டில் பார்க்க வேண்டாம், ஆக்டர் வேறு நல்லா அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி நான் பார்த்து கற்றுக்கேன். அப்போ இங்கே இன்னொரு விஷயம் நான் அழகாக சொல்ல விரும்புகிறேன். நான் பினராயி விஜயன் சாரோட ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தேன் சார். ஒரு சிஎம் வரும்போது எந்த சத்தம், ஒரு பெரிய பில்டப் எதுவுமே இல்லை. அவர் வாட்டுக்கு வந்தாங்க. நான் மேடையில் இருந்தேன். இன்னசென்ட் சார் இருந்தார் என் பக்கத்தில். அவர் கேட்ட, விஜய்க்கு போனோம் இல்லை அப்படின்னு. ஆமாம் சார், ஃப்ளைட் சார். சிஎம் இருக்கிற ஸ்டேஜில் எனக்கு ஃப்ளைட் இருக்குன்னு எனக்கு முக்கியம் கொடுத்து, விஜய் நீங்கள் பேசிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னார், உடனே பேசிட்டாங்க. ஒரு எந்த விதமான ட்ராவும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்தது. நான் அது லைஃப்பில் நான் எப்படி ஒரு பொலிட்டிக்கல் லீடரை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அமைதியாக நடந்தது எனக்கு பெரிய ஆச்சரியம். இப்போயும் நாங்கள் சினிமாவில் ஒரு அரசியல் ஒரு சீன் எழுதுனா அதுக்கு நாங்கள் எவ்வளோ பில்டப் எழுதணும்னு இருக்கு. ஓகே நான் வேற யாரையும் சொல்ல முடியாது, அதனால சிம்பிளாக சொல்கிறேன். ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அது நேரடியாக நான் அனுபவப்பட்டது. ஸோ தட் வாஸ் வெரி குட் மூமெண்ட். அந்த இதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.